வந்து சொன்னார்கள், அம்மா ஏ அம்மா எந்த கப்பன் யாரடியோ எந்தாயே சொல்லுமா, எந்த கப்பல் யாரடியோ எந்தாயே சொல்லுமா. அந்த வார்த்தை கேட்ட போது, அந்த வார்த்தை கேட்ட போது இளையா ஏது சொல்லமா. அந்த வார்த்தை கேட்ட போது, அந்த வார்த்தை கேட்ட போது இளையா ஏது சொல்லலாம். கேட்டார்கள், என்ன வாத்தியார் எங்களை அடித்து விட்டார், நீங்கள் ஏதாவது தவறு செய்திருப்பீங்க, அதனால வாத்தியார் உங்களை அடிச்சிருப்பார். அடித்தால் கூட பரவாயில்லை, அப்பனில்லா பட்டி மக்களை அப்பனில்லா தருதலைகளை என்று சொல்லி அடித்தார். எங்களுடைய தந்தை யாரம்மா? 7 வயது ஆகியும் எங்கள் தந்தை முகத்தை நாங்கள் பார்த்ததில்லை. 6 மாதமாக உங்களை வயிற்றிலே ஜனித்திருக்கக்கூடிய நேரத்திலே காய்கறிகள் பறித்து வருகிறேன் என்று போது உன்னுடைய தந்தை கொடிய மிருகத்தால் இறந்து விட்டார். அப்படியானால் இப்போது நமக்கு எல்லோரும் தந்தையாகி விளங்கிக் கொண்டிருக்கிறது யார் தெரியுமா? யாரோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உலகமெல்லாம் படிவிளக்கக்கூடிய ஆண்டவன் தான் உங்களுடைய தந்தை என்று சொல்ல பார்த்தார்கள் தாரதன்மார்கள். ஆதிசிவன் தன்னை நினைத்தே தன்னை நினைத்தே அழகுதமோ செய்ய வேணும், அழகுதமோ செய்ய வேணும். தம்பி, உலகத்தை கட்டி காத்து வரக்கூடிய கருணை கடவுளாகி சிவபெருமான் தந்தையாக இருந்தால் நாம யாரை கண்டு பயப்பட வேண்டும்? யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆதி சிவனை நினைத்து தவத்தை செய்து சிவத்தை கண்டு வரத்தை வாங்கி ஜெகத்தை ஆள வேண்டும், தவறிக்க போகலாம் என்று தவத்திற்கு வேண்டி ஆடை ஆபரணங்கள் அணிந்தார்கள். கைக்கு விடம்பரத்திலே வந்தார்கள். அழகான ஒரு இடம் பார்த்தார்கள். வேவி குண்ட வெட்டினார்கள், விறகுகளை அடுக்கினார்கள், ஊற்றினார்கள், வாசனை திரவியங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டார்கள், அக்கினியை வளர்த்தார்கள். அதை சுற்றி இருந்து கால் மேலும் தலைகீழுமாக இருந்து மந்திரத்தை எப்படி சொல்லி 12 வருட கால தவத்தை செய்து வாடினார்கள். தவம் இருக்கும் போது தமாந்து காற்றிலே கலந்து கைலாச மலை எங்கும் அக்கினி சோலையாகவே வளர்ந்து நிற்கின்றது. அப்போது பார்த்தார் பகவான் சண்டத்தியால் மற்ற மக்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று காலை வாகனத்தை ஆரோகணம் செய்து ஆதர் முன்பிலே காட்சி கொடுத்தார். குழந்தைகளே, சுவாமி என்னை நோக்கி தவம் இருப்பதற்குரிய காரணம் என்ன? எங்களுக்கு வரம் தர வேண்டும். என்ன வரம் வேண்டும் அப்பா? எங்களுக்கு 7 நல்ல கடலை